1996ல ரஜினிகாந்த் அவர்கள் பண்ண தப்புனால தமிழ்நாட்டில் இர்ரிவர்சிபிள் டேமேஜ் ஆயிருக்கு. எலெக்ஷன்ல 221 தொகுதியில் ஜெயிச்சு கிளீன் மெஜாரிட்டி கிடைச்சு ஆட்சியில் உட்காந்தாங்க திமுக. அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு மெஜாரிட்டி திமுக கிடைச்சதே கிடையாது. கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் அவர்கள் கருணாநிதி அவர்களோட கையில சர்வாதிகாரத்தை எடுத்து கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். நம்ம 96ல இருந்து 2000 வரைக்கும் தான் இந்த திமுகவின் குடும்ப ஆட்சிக்கு வித்திடப்பட்டது. சன் டிவி அந்த காலகட்டத்தில் தான் சுமங்கலி சேனல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கேபிள் டிவி நெட்வொர்க்கையும் அவங்க கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு எதிராக யாராச்சும் பேசணும்னு நினைச்சாங்கன்னா தடுத்துருவாங்க, ஒளிபரப்புறதை நிப்பாட்டிடுவோம்னு சொல்லி மிரட்டுவாங்க. இன்னைக்கு சன் டிவியோட நெட்வொர்க்ல டிவி சேனல்ஸ் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்குனது அந்த 96ல இருந்து 2001 வரைக்கும் செஞ்ச அந்த வேலையினாலதான். அவங்க நடத்தின சுமங்கலி சேனல் அந்த ஒரு காரணத்தினால எக்கச்சக்கமான ஊழல்கள் செஞ்சு திமுகவுக்கு சாதகமா அவங்க பயன்படுத்தினாங்க. மிகப்பெரிய மெஜாரிட்டி கிடைச்சி ஜெயிச்சனால எதிர்த்து கேள்வி கேட்க யாருமே இல்லாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டது தமிழகம். கருணாநிதியோட மகனான அழகிரி இதே காலகட்டத்தில் தான் மதுரையை தான் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. சன் டிவி இந்த சமயத்துல தான் ஒரு அரசியல் ஆயுதமாக மாற்றப்பட்டது. சன் டிவி சேனல்ல பார்க்கணுன்ற ஒரே காரணத்தினால தான் கருணாநிதி இலவசமாக டிவியே கொடுத்தார். ஸோ 1996ல ரஜினி அவர்கள் செஞ்ச தப்புனால அவர் தமிழ்நாட்டையே ஒரே ஒரு குடும்பம் ஆட்டி படைக்கிறதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் தான் உதவி செஞ்சிருக்காரு.